கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் இந்திய கிரிக்கெட் அணி இலங்கைக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் தோல்வி கண்டது. கொழும்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் இலங்கை அணி 32 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தியது. முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி 50 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுக்கு 240 ரன்கள் எடுத்தது. இந்திய அணிக்கு வெற்றி பெற 241 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. பின்னர் களம் இறங்கிய இந்தியா அணி தொடக்கத்தில் சிறப்பாக ஆடிவந்தது. அதிகபட்சமாக ரோஹித் சர்மா 64 ரன்களடித்தார். பின்னர் வந்த வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்ததால் இந்தியன் அணி 208 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டையும் இழந்தது. இந்த போட்டியில் இலங்கை பந்துவீச்சாளர் ஜெரி வந்தர்சே அசத்தினார். அவர் 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி இந்திய அணியின் முதுகெலும்பை உடைத்தார். வந்தர்சேயின் பந்துவீச்சை இந்திய பேட்டர்கள் எதிர்கொள்ள திணறினர். இந்த தோல்வியால் இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பின்தங்கியுள்ளது. இறுதிப் போட்டிக்கான கடும் போட்டிக்கு தயாராக வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி உள்ளது.